எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபி தான். தனியாக தங்கி வேலை செய்கிறவங்களுக்கும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முட்டை வச்சுட்டு தான் செய்கிறது. முட்டை தாளித்தது இல்லை இருந்தால் தாளித்த முட்டை அந்த மாதிரி தான் இந்த ஒரு ரெசிபிக்கு நாங்கள் இங்கே சொல்கிறது. உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்குள்ளே போட்டு கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணுது. பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் போட்டு நல்ல ஒரு டைம் வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரையாகி ஃப்ரை ஆகணும் வேண்டியதில்லை. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லை இருந்தால் சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துடலாம். ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாகி போகக்கூடாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை இதே மாதிரி மெதுவாக நடுவில் ஊற்றிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்குள்ளே இந்த முட்டை வந்து நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு மசாலா புல்சை இல்லை மசாலா போச் டெக் எது வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி ரெடியாகி கிடச்சிடும். உங்களுக்கு பாதி வேக வச்ச முட்டை தான் வேணும் அப்படின்னா, ஹாஃப் பாயில்டு எக்கு தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு பாதி வேக வச்சு சீக்கிரம் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் இது வேணும் அப்படின்னா தீ கம்மி பண்ணி வச்சு ஒரு 4 to 5 நிமிஷம் வெயிட் பண்ணிடுச்சுன்னா நல்லா ஃபுல்லாக வெந்து கிடச்சிடும். அது உங்களுக்கு எது டேஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் ஒரு முட்டையை தான் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் இருக்கும்போது தண்ணி தானே தங்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு முட்டை வேணும் இல்லை 2 முட்டை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த முட்டைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கறிய மசாலா எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் மறுபடியும் நம்ம கருவேப்பிலை இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிறது. அதனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் வேணும்ட்டு இல்லை, எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிடலாம். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க விட்டு உப்பும் போட்டதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு முட்டை நடுவில் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேகணுமோ அந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பேச்சுலர்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் வீட்டில் கறியெல்லாம் இல்லாத ஒரு நாளில் இல்லை பிஸியாக இருக்கிற ஒரு நாள்லெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.